சிம்பிளாக எடுத்துக்கல. நேத்திக்கே சொல்லியிருக்கோம். லக்ஷ்மி தேவி இதுக்கு முந்தின வரலாறுலேயே சொன்னோம். லக்ஷ்மி தேவி பிருகுவனுடைய பெண்ணாக அவதரிச்சிருக்கா. பகவானுக்கு எவ்வளோ அவதாரங்கள் உண்டோ நாராயணனுக்கு, அதை போல லக்ஷ்மி தேவிக்கு அவதாரங்கள் உண்டு. நாராயணன் அவதரிக்கும் பொழுதெல்லாம் லக்ஷ்மி தேவி ஏதேனும் ஒரு வடிவத்தில் கூட அவதரிக்கிறார். இது விஷ்ணு புராணத்தில் பராசர பிரம்மரிஷி மைத்ரேயருக்கு விளக்கமாக சொல்லியிருக்கார். பிரியோ பிருகோஹோ க்யாத்யாம் சமுத்பன்னா ஸ்ரீஹி பூர்வம் தர்மநாயகா பிருகுபாதக தஸ்யாஸ்ய விஷ்ணோர் வைகுண்டவாசினகா. பிருகு முனிவரும் க்யாதி என்று அவருடைய மனைவிக்கு பெயர். பிருகுவுக்கும் க்யாதிக்கும் பெண்ணாக பிறந்து வளர்ந்தவள் லக்ஷ்மி தேவி ஒரு அவதாரத்தில். அதனால்தான் லக்ஷ்மி தேவிக்கு பார்கவி என்றே திருநாம். தகப்பனார் தானே உதைச்சிருக்கார், அதனால பார்கவி அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாள் என்று நாராயணன் நினைச்சார் போல இருக்கு. ஆனால் பார்கவி நான் இருக்கும் இடத்துல தன்னுடைய காலை வைத்த முனிவருக்கு இவ்வளவு பணிவிடை செய்தது நியாயமா என்று கோபிச்சுண்டா. மனைவிகள் எதுக்கு கோபிச்சுப்பா அப்படின்னு கணவர்களுக்கு தெரியறது கஷ்டம் அப்படின்னு நாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அது நாராயணனும் கூட விதி விலக்கில்லை போல இருக்கு. அவள் இதுக்கு கோபித்து கொள்ள மாட்டாள்னு நினச்சார், ஆனால் அதில் கோபிச்சுட்டா. ஆகையினால உம்முடன் இனி கொடுத்த நடத்த மாட்டேன்னாலாம். விப்ரபாத ரஜஸ்பிருஷ்டா குபிதா கபிலாலயம். அவர் என்னை ஆபதிச்சார், அதற்கு நீர் உடந்தையா நிற்கிற மாதிரி உபச்சரிச்சீர். நான் உம்முடன் கொடுத்த நடத்த மாட்டேன் என்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்பதை மாற்றி அகன்று லக்ஷ்மி தேவி பாதாளத்துக்கு போய் கபிலருடைய ஆசிரமத்தில் தங்கினாள். ஆனால் எம்பெருமானுக்கு தெரியலையா லக்ஷ்மி தேவி எங்கே போனான்னு. சுவாமி இப்படி புராண கதைகள் சொல்கிறீங்களே, இது நம்பும்படியாக இருக்கா? ஏன்னா நாராயணனுக்கு தெரியாத விஷயம் ஒன்று கிடையாது. நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியன் யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண ஸ்வயம் என்று எந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் நேரே பார்ப்பது போல பார்க்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானை வணங்கி நியாய தத்துவம் என்கிற புஸ்தகத்தை செய்கிறேன்னு சொல்கிறார். அப்படி எல்லாம் அவனுக்கு பிரத்யக்ஷமாக தெரியும். நம்மளை மாதிரி ஊகம் பண்ண வேண்டாம், நம்மளை மாதிரி இன்ஃபர் பண்ண வேண்டாம். எவ்ரிதிங் இஸ் விஷுவல் ஃபார் லார்ட். நம்மளை மாதிரி நினைவே வேண்டாம், நமக்கு ஏதானும் ஒன்று நடந்ததை நினைத்து பார்க்கணும். ஆனால் நாராயணனுக்கு நினைத்து பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்பேற்பட்ட நாராயணன் லக்ஷ்மி தேவி எங்கே போனாள் என்று தெரியாமல் தவித்தான் என்று புராண கதை சொன்னால் அது நாராயணனுடைய டெஃபனேஷனுக்கே அகென்ஸ்டாக இல்லையா? அப்படின்னா இது எல்லாம் ஒரு விதமான லீலைகள். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பது, அந்த லக்ஷ்மி தேவியை தேடிக்கொண்டு தான் அலைவது, அதெல்லாம் லக்ஷ்மி தேவியுடைய ஏற்றத்தை நம் மனசில் பதிய வைக்கிறதுக்காக பகவான் செஞ்ச விளையாட்டு. ஆகையினால் லக்ஷ்மி தேவியை தேடுவது போல பகவான் அலைஞ்சு திரிஞ்சானான். எத்தனை வடிவம் எடுத்துட்டான் அப்படின்னா, சங்க சக்கர கதா குந்த பாணிகி பத்மதளேக்ஷணா புராணம் சொல்கிறது. சங்கு, சக்கரம், கதை, ஈட்டி என்கிற ஆயுதம். இந்த ஈட்டி என்கிற ஆயுதத்தை பகவான் எவ்வளவு பயன்படுத்தினான்னு தெரியல. சுதர்சன பகவான் ஆகிற எம்பெருமானுடைய வடிவத்தில் 16 ஆயுதங்கள் சொல்லியிருக்கு. அதில் குந்தம் என்று சொல்லக்கூடிய ஈட்டி ஒரு ஆயுதம். ஆனால் ஈட்டியை பகவான் பயன்படுத்தி செயல்பட்டதாக புராணங்களில் வரலாறு ரொம்ப குறைச்சல். இப்போ லக்ஷ்மி தேவியை விட்டு பிரிஞ்ச பொழுது கையில் சங்கை சக்கரம் ஏந்தினவன் கதையை வைத்து கொண்டு ஈட்டியும் தூக்கிட்டு போனானான். அப்படி பல வடிவங்களை ஸ்ரீதேவி அன்வேஷணம் குர்வன்னே நானா ரூபி ஜனார்தனஹா. லக்ஷ்மி தேவியை தேடி அலைந்தான். ஸ்ரீதேவி எங்கே இருக்கா என்று ஸ்ரீதேவியினுடைய அன்வேஷணம் பண்ணினான். அவளை தேடி போயின்னு இருக்கான். 56 தேசத்தில் அவன் போகாத இடமே கிடையாதான். பூலோகத்தில் 56 தேசம் இருப்பதாக நமக்கு ஒரு கணக்கு. அந்த 56 ராஜ்யத்திலேயும் பல வடிவத்தில் பிராட்டியை தேடி திரிஞ்சான் ஜனார்தனாகிய எம்பெருமான். பிராட்டி கண்ணில் படலை. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு செய்தி லீக் ஆகிடுது, பாதாளத்தில் பிராட்டி இருக்கான்னு. எனவே பகவான் பாதாளம் சென்றான்.
பாதாளத்துக்கு வரான் நாராயணன்னு தெரிஞ்சு கொடுத்து லக்ஷ்மி தேவிக்கு முன்கூட்டியே. அங்கிருந்து லக்ஷ்மி தேவி கிளம்பிட்டான். பாதாளத்தில் பகவான் வந்து லக்ஷ்மி தேவியை பார்த்து காணாமல் பூலோகம்தான் போயிருக்கான்னு கேள்விப்பட்டு மறுபடியும் பாதாளத்திலிருந்து பூலோகம் வந்தான். அப்படி எம்பெருமான் பாதாளத்திலிருந்து பூலோகம் வந்த இடம்னு கும்பகோணத்தை சொல்கிறார். நாமெல்லாம் ஏடுகொண்டலவாடா, சப்தகிரீஸ்வரன், ஏழுமலையப்பன் என்று சொல்லி மலைமேல் ஸ்ரீனிவாசனாக வழிபடுறோம். இதே ஸ்ரீனிவாசனை கும்பகோணம் என்கிற திவ்ய தேசத்தில், திருக்குடந்தைன்னு தமிழில் விளங்குற திவ்ய தேசத்தில் வடக்கு பிராகாரத்தில் பாத்தாளத்தில் பார்க்குறோம். அங்கே பாத்தாள ஸ்ரீனிவாசன் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது. அதாவது தரைமட்டத்திலேருந்து கீழே இறங்கி போய் தரிசனம் பண்ணணும் ஸ்ரீனிவாசனை. அது என்ன வரலாறுன்னா, ஸ்தல புராணத்திலேருந்து சொல்கிறா, லக்ஷ்மி தேவியை தேடின வந்த பகவான் அந்த இடத்துல தான் பாதாளத்திலேருந்து வெளியில் வந்தாராம். ஆகலாம் அங்கே பாதாளத்திலேருந்து வெளிவர அந்த காட்சியில் பாதாள ஸ்ரீனிவாசனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அங்கே வந்து தேடி பார்த்தான், வெளியில் பிராட்டி அகப்படலை. லக்ஷ்மி தேவி மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் இருக்கான்னு செய்தி கிடச்சிது. அதுக்காக கோலாப்பூருக்கு பகவான் வந்தான். இன்றைக்கும் கோலாப்பூர் க்ஷேத்திரம் லக்ஷ்மி தேவிக்கு சாநித்தியத்தோட பார்க்குற ஜனங்கள்லாம் பக்தியோடு வழிபடக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரமாக இருக்குது. கோலாப்பூரில் நானும் போய் வழிபட்டேன், பார்த்தேன். ரொம்ப இளைஞர்கள் சாயங்கால வேளையில் கூட, அதாவது ராத்திரி ஆரத்திக்கு பார்த்தா ஒரே இளைஞர்கள் கூட்டம். அப்போது நாட்டில் இவ்வளோ இளைஞர்கள் பக்தியோடு சன்னதிக்கு வரான உடனே கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, வருங்காலம் நன்னா இருக்கும்னு. அப்படி லக்ஷ்மி தேவி ஆட்சி செய்யக்கூடிய கோலாப்பூருக்கு எம்பெருமான் வந்தான். கோலாபுரம் சமாகதகா, கோலாபுரத்தில் வந்து அங்கே லக்ஷ்மி தேவியை அகஸ்திய முனிவர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட இடமாகுது. அங்கே வந்து பகவான் லக்ஷ்மி தேவியை பார்த்து நின்றுருந்தான். அகஸ்திய மகரிஷி சேவிதாம், அகஸ்தியர் சேவிச்ச லக்ஷ்மி தேவி. அதே மாதிரி லக்ஷ்மி தேவியை பார்த்த பகவான், ஏம்மா இன்னுமா கோபம், சமாதானம் ஆயிடலாமா என்று லக்ஷ்மி தேவிட்ட கொஞ்சம் மைல்டாக பேசினார். தாம் திருஷ்ட்வா தத்ர தேவேஷா மகிதாம் முனி சத்தமைஹி அர்ச்சயஞ்ச ஸ்வயம் விஷ்ணு உவாச தசவத்சரான். 10 ஆண்டுகள் லக்ஷ்மி தேவியை எம்பெருமான் சமாதானப்படுத்தினானாம், தானும் அர்ச்சனை பண்ணி என்று புராணம் சொல்கிறது. நாராயணனாலே லக்ஷ்மி தேவி அர்ச்சிக்கப்பட்டாள். அவ்வளோ தூரம் லக்ஷ்மி தேவி பக்தர்களோடு ஒத்தனால் நின்று தானும் அர்ச்சனை பண்ணி பிராட்டி தன்னோடு மீண்டும் சேர்ந்து வர வேண்டும் என்று கேட்டான். அப்போ ஒரு அசரீரி வாக்கா லக்ஷ்மி தேவி பேசல, விக்கிரகமாக இருந்தவள் அசரீர் வாக் வானத்திலிருந்து கேட்டுதான். அது சொல்லித்து, ஒரு நல்ல இடத்துல ஆகாசத்தாமரை, தங்கத்தாமரைகள் வானுலகத்திலேருந்து கொண்டு வந்து வச்சு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணி நீ 12 வருஷம் தபஸ் செய்தால் லக்ஷ்மி தேவி உனக்கு பிரத்யக்ஷமாவாள் என்று சொல்லித்து. அதற்காக எம்பெருமான் நல்ல க்ஷேத்திரமாக சூஸ் பண்ண வேண்டும் என்று யோஜனை பண்ணினான். அப்போ இந்த வராக க்ஷேத்திரம் தான் பெஸ்ட் இடம்னு தோணித்து. இந்த வராக க்ஷேத்திரத்தை பற்றி நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. வராக பெருமான் எந்த இடத்துல வீற்றிருக்காரோ, எந்த இடத்துல வைகுண்ட லோகத்திலேருந்து தன்னுடைய வைகுண்டாதிரியை கொண்டு வந்து வச்சு தன்னுடைய சுவாமி புஷ்கரடியோடு ஜொலிக்கிறாரோ அந்த வராக க்ஷேத்திரத்துக்கு எம்பெருமான் வந்தான். வந்து இங்கிருந்து நாம் தபஸ் பண்ணலான்னு நினச்சான். அந்த வேளையில் இதோ தட்சிணதோ கச்ச கிருஷ்ணவேண்யாஸ்ய தட்சிணே தீரமாசாத்திய தஸ்யாஸ்வம் உத்தரம் முனி சேவிதம். அப்போது அசரீரி அவருக்கு மேலே டைரக்ஷன்ஸ் கொடுத்தது. வானிலேருந்து ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்குறது, யாருன்னு தெரியல. அப்போ இங்கிருந்து நீ கீழே திருச்சானூர்னு இடம் இருக்குது, திருச்சுகனூர்னு அந்த காலத்தில் பேர், சுக மகரிஷி தபஸ் பண்ண இடம். அந்த இடத்துல ஈட்டினால் ஒரு குளம் மண், அந்த குளத்தில் தாமரை பூக்களை வானுலகத்திலிருந்து கொண்டு வந்து தங்கத்தாமரை பூக்களை வை. அந்த பூக்களை வைத்து லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை பண்ணி மலர்ந்த தாமரையினால் அர்ச்சனை பண்ணி நீ விடாமல் பூஜை செய்ய வேண்டும், 12 ஆண்டுகள் தவம் என்பதாக சொல்லித்து. நாராயணன் லக்ஷ்மி தேவியை மீண்டும் பெறுவதற்கு தவம் செய்தான். அதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஈட்டினாலேயே குளம் வெட்டணும்னு தீர்மானித்தான். டைரக்ஷன் எப்படி குளம் உண்டாகுதுன்னா ஈட்டினால் வெட்டணும்னு. ஏன் குளத்தை எப்படி வேணாலும் உண்டாக்கலாமான்னு நான் கிடையாது. டு தி லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்
லக்ஷ்மி தேவி அசடி வாக்கா என்ன சொன்னாலோ அப்படியே செய்யணும்னு எம்பெருமான் தீர்மானித்தான். அதற்காக அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தான். அந்த க்ஷேத்திரத்தில் வந்து அந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறதுக்கே குதிரையில் எழுந்துள்ளான் எம்பெருமான். தன்னுடைய நாராயண கோலத்தை விட்டு ஒரு ராஜபுருஷன் மாதிரி, ஒரு இளவரசன் மாதிரி, ஆனால் 4 திருக்கரங்களோட எம்பெருமான் குதிரை மீது சென்றான் அந்த க்ஷேத்திரத்துக்கு என்று புராணம் சொல்கிறது. எம்பெருமானுக்கு குதிரையாக வந்தது யார்? சாக்ஷாத் கருட பகவானே. ஒரு நுட்பம் சொல்கிறார் சாஸ்திரத்தில், பகவான் எந்த வாகனத்தில் ஏறினாலும் அது கருடனுடைய வடிவம். பகவான் எந்த மாலை அணிந்து கொண்டாலும் அது திருத்துழாய். பகவான் எந்த ஆயுதம் வீசினாலும் அந்த ஆயுதத்தினுள்ளே இருப்பது சக்கரத்தாழ்வார். பகவான் எந்த பத்தினியோட காட்சியளித்தாலும் அது லக்ஷ்மி தேவியின் அம்சம். இப்படியாக பாஞ்சராத்திர வைகார சாகமங்களில் நுட்பமாக விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை புராணம் ரொம்ப அழகாக சொல்கிறது. அந்த எம்பெருமான் அஸ்வரூபம் து கருடம், குதிரை வடிவில் உள்ள கருடனில் ஏறிக்கொண்டு எம்பெருமான் தன்னுடைய பயணத்தை செய்தான். வராக க்ஷேத்திரத்திலிருந்து சுகமுனிவருடைய ஆசிரமம் இருக்கக்கூடிய, இப்பொழுது திருச்சானூர்னு வழங்கப்படக்கூடிய சுகாசிரமம் என்று பழைய காலத்தில் திருச்சுகனூர் என்று தெளிவாக சொல்லப்பட்ட க்ஷேத்திரத்துக்கு வந்தான். வந்தவுடனே வாயு பகவானை கூப்பிட்டான். வாயு, நீ சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கிருந்து இந்திரன்ட்ட கேட்டு தங்கத்தாமரை விதைகளை எடுத்துட்டு வா. இங்கே குளம் நான் வெட்டியிருக்கேன் என்னுடைய ஈட்டினால், இதில் அந்த தாமரைகளை போட்டு தாமரை மலர் உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னான். புராணம் சொல்லும்பொழுது கூடவே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வரணும். தேவேந்திரனுடைய லோகத்துக்கும் ராஜா யார்? சகல லோகத்துக்கு ராஜா நாராயணன். அகிலாண்ட பிரம்மாண்ட கோட்டிகளுக்கு நாயகன்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட நாராயணன் தேவலோகத்திலேருந்து தங்கத்தாமரை எடுத்துன்னு வருவதற்கு எதற்காக இந்திரன்ட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு எடுத்துன்னு வான்னு சொன்னான். தான் ஒரு மனிதனாக இருந்து இப்போ தபஸ் பண்ண போகிறான். அதில் ஒரு நெறியை பின்பற்றணும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்வார் என்கிட்ட வேடிக்கையா, மார்கழி மாத பூஜைக்கு நான் 3 மணிக்கே எழுந்திருப்பேன். ரொம்ப நல்ல காரியம்தான், அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, பக்கத்தாத்துக்காரர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அது என்ன அவரோட போட்டி? இவர் சொல்கிறார், அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டு மரத்தில் உள்ள பூவை பொறிச்சுன்னு வந்துடணும். இப்போ அவர் வீட்டு மரத்தை பூவை பொறித்து பூஜை பண்ணினால் பலன் அவருக்கா இவருக்கா? அந்த மாதிரியான புஷ்பங்கள் கூடாது. ஒருத்தர் பொருளை எடுக்கணும்னா அவருடைய பர்மிஷன் வேணும். எனவே தான் நாராயணன் இந்திரன்ட்ட பர்மிஷன் வாங்கி எடுத்துட்டு வா. எல்லாமே நாராயணன் சொத்து தான். இந்திரன் கூட நாராயணனுடைய ப்ராப்பர்ட்டி தான். இருந்தாலும் கூட நமக்கு நெறியை உணர்த்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இப்படி ஒரு காரியம் செஞ்சான். வாயுவை கூப்பிட்டான். நீ போய் காஞ்சனாப்ஜானி நிக்ஷிப்ய தஸ்மின் சரசி மாதவகா, இந்திரன்ட்ட கேட்டு பூக்களை கொண்டு வான்னு சொல்லி அந்த பூவிதைகளை போட்டு தாமரை குளத்திலே தாமரை மொட்டுக்கள் வந்தவாறே இது எப்பொழுதும் மலர்ந்த நிலையிலே இருக்கணுமே, அதற்காக பகவான் எதிர்க்க சூரிய நாராயணனையே பிரதிஷ்டை பண்ணினான். இப்போ கூட திருச்சானூரில் எம்பெருமான் எந்த குளத்தை ஏற்படுத்தினானோ அந்த குளத்துக்கு பத்மசரோவரம் என்று பெயர். அந்த பத்மசரஸுக்கு முன்னாடி சூரிய நாராயணனுடைய சந்நிதியை நீங்கள் எப்பொழுதும் தரிசனம் பண்ணலாம். அந்த சூரியன் கீழவே இருந்து அந்த தாமரை எப்பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்க முடியாது செஞ்சான், ராத்திரி பகல் இல்லாமல். அப்படிப்பட்ட தாமரை மலர்களை வைத்து லக்ஷ்மி தேவிக்கு பகவான் பூஜை செய்தான். காஞ்சனாப்ஜானி நிக்ஷிப்ய தஸ்மின் சரசி மாதவகா, அப்படி அர்ச்சனை பண்ணி கொண்டு வரான். ஒரு மந்திரம் சொன்னதாக உத்தமூர் சுவாமி என்கிற மகான் இந்த வெங்கடாச்சல சரித்திரத்தை அவரும் எழுதியிருக்கார். எத்தனையோ பேர் அனுபவித்து எழுதுகிறார். அவர் எழுதும்பொழுது இங்கே அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். பகவான் என்ன மந்திரம் சொல்லியிருப்பான்? இப்படி சொல்லியிருப்பான், நான் எந்த லக்ஷ்மி தேவியினால் பரதத்துவம் என்று புகழ் பெற்று நிற்கிறேனோ, யஸ்யாஸ்மி தேவக யஸ்மி தேவகா யதபங்க பேதாத் பிதா ஜகதி அத்புத ரூபசீலாம் அபியர்ச்சயன் அன்வகமத்ய பத்மைகி தியாயல் லபேயை ததார சித்தாம். ததார சித்தம், இங்கே லக்ஷ்மி தேவியை நான் பூஜை பண்ணுறேன். எந்த லக்ஷ்மி தேவியினால் நான் ஸ்ரீயப்பதி என்ற பெயரோடு பரபிரமமாக கொண்டாடப்படுகிறேனோ, அந்த லக்ஷ்மி தேவி உலகத்தில் ஒத்த மணக்காரன் ஒத்த ஏழை
அப்படிங்கிற பேதம் வந்தது லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சத்தில் உள்ள வித்தியாசத்தினால. சில பேரை பார்த்தா வனஸ்பதிங்கிறோம், சில பேரை பார்த்தா ப்ரகஸ்பதிங்கிறோம். ரெண்டுலேயும் இஸ்பதி இருக்குது. ப்ரகஸ்பதினா பெரிய அறிவுஜீவி, வனஸ்பதினா டால்டா இல்லை, வனஸ்பதின்னு மரத்துக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில். லோகே வனஸ்பதி ப்ரகஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம் உசந்தி. ஒரு ஜீவாத்மா ப்ரகஸ்பதியாக இருக்குது, பெரிய ஜீனியஸாக. இன்னொரு ஜீவாத்மா வனஸ்பதியாக இருக்குது, சபை நடுவே நீட்டோலை வாசியாக நெடுமரமாக இருக்குது. அந்த ஜீவாத்மா வனஸ்பதியாகவும் மற்றொரு ஜீவாத்மா ப்ரகஸ்பதியாகவும் ஆனது எதனால் அப்படின்னு கேட்டால், சரஸ்வதி தேவி அவர்களை பார்த்ததில் உள்ள வித்தியாசத்தினால. அந்த பவர் சரஸ்வதி தேவிக்கு யாரால் வந்தது? அவளுடைய மாமியார் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தினால வந்தது. அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியினால தான் உலகத்தில் ஏழை பணக்காரன், அறிவாளி அறிவற்றவன், நோயாளி நோயற்றவன், இப்படின்னு பல பேதங்கள் இருக்கான். அப்படிப்பட்ட கடாட்சங்களுக்கெல்லாம் உரியவளான லக்ஷ்மி தேவி எவளுடைய சாநித்தியத்தினால, எவளுடைய கணவனாக இருப்பதனால நான் தேவாதி தேவனாக இருக்கிறோம் அந்த லக்ஷ்மி தேவி அவள் என் முன்னாடி வர வேண்டும் என்பதாக மந்திரத்தை ஜபிச்சிருப்பாரோ என்னவோ திருவேங்கடமுடையான். அப்படி எம்பெருமான் மந்திரங்களை ஜபித்து தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணினா 12 ஆண்டுகள் கோரமா தவம் செய்தனன் அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடுறது போல 12 ஆண்டுகள் எம்பெருமான் தபஸ் செய்தான். 12 ஆண்டுகள் தபஸில் பகவான் தபஸ் செய்யும் பொழுது இவன் தபஸ் செய்வான்னு யாருக்கு நம்பிக்கை வரல. நாராயணன் எல்லா தபஸுக்கும் உரியவனாச்சவன். தேவேந்திரனுக்கே சந்தேகம் வந்துவிட்டான். யாரோ ஒரு இளைஞன் தபஸ் பண்ணுறான், யார் தபஸ் பண்ணாலும் தபஸை கெடுப்பது தேவலோகத்தில் வழக்கம். ஏன்னா ஒரு தபஸில் ஒருத்தர் சித்தி அடையக்கூடாது. ஏன்னா தேவலோகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மக்கள் செய்யும் தபஸை அழிக்கும் டிபார்ட்மெண்ட். அது வேறு என்ன பேர்? பிடிடின்னு வச்சுக்கோங்களேன், பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி மாதிரி பிடிடி ஒன்றும். பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட். யாராவது பெனன்ஸ் பண்ணினா உடனே அந்த பெனன்ஸை அழிப்பது அவர்களுடைய வழக்கம். யாராக இருந்தாலும் சரி. அங்கே ஒரு இளைஞன் தபஸ் பண்ணுறானே, இந்த தபஸை கெடுக்கணும்னு தீர்மானித்தார்கள். அதற்காக தேவேந்திரன் ரம்பை முதலிய அப்சரசுகளை அனுப்பிச்சான். அந்த ரம்பை என்ன? ரம்பே தபஸ்யஸ்தாம் புருஷம் சுபகாகிருதிம். அந்த ரம்யேவனே தபஸ்யந்தம் புருஷம் சுபகாகிருதிம் திருஷ்ட்வா சதுர்புஜம் சித்திரம் மோகிதாச்ச அப்சரோகணாக. அந்த தபஸ் பண்ணக்கூடிய இளைஞனுடைய தபஸை கலைக்க வேண்டும் என்று ரம்பை, ஊர்வசி முதலிய அப்சரசுகளை அனுப்பித்தார்கள். அவர்கள்லாம் அங்கிருந்து வந்து வழக்கம் போல நர்த்தனம் ஆடுவது, பாட்டு பாடுவது என்றெல்லாம் செஞ்சா. ஆனால் எந்த இளைஞனை மயக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த இளைஞனை கண்டு அவர்களே மயங்கி போயிருந்தான். ஆனால் பகவான் கண்ணை கூட திறக்கலை, லட்சியம் பண்ணலை, அவளை பார்க்கல, அவள் பக்கம் கண்ணை கூட புரட்டலை. கண்ணை கூட திறக்கலைங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையாக சொல்லணும். நாமெல்லாம் தபஸ் பண்ணுறதுனா என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கண்ணை மூடின்னு பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். தபஸ் பண்ணுறதுனா அப்படி கண்ணை மூடிக்கணும், அப்படி தான் நம்ம படங்கள் கூட பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே தபஸ் கண்ணை மூடின்னு பண்ணுறது இல்லை. தபஸ் பண்ணும்பொழுது கண்ணு திறந்துன்னு தான் இருக்கணும். கண்ணு ரெண்டும் மூக்கினுடைய நுனியில் இருக்கணும். அப்படித்தான் கீதையில் பகவான் சொல்கிறான். மூக்குனுடைய நுனிலாம் யாருடைய மூக்குடைய நுனியில்? எதிர்க்கிறவா மூக்கு நுனி இல்லை, நம்ம மூக்கு நுனி கண்ணுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். அப்படி வச்சு தபஸ் பண்ணணுமா. அதாவது கண் முன்னாடி எத்தனை வடிவங்கள் தெரிஞ்சாலும் அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்படி தபஸ் பண்ணணும். இவர் பகவான் அப்படி தான் தபஸ் பண்ணுறார், கண்ணை திறந்துட்டு தான். ஆனால் இவா யாரையும் பார்க்கல, அவர் லக்ஷ்மி தேவி தான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்றவர்கள் இவருடைய அழகான அந்த பர்சனாலிட்டியை பார்த்து தாங்களே மயங்கி தவிச்சு நின்னாலாம். தாம் விஷ்ணுமாயாம் வீக்ஷைவ விவசாக வினதாக சமே. அப்போ எம்பெருமான் இவர்களை இன்னும் மயக்குவதற்கு தன்னுடைய மாயினால் ஒரு வடிவத்தை உண்டாக்கினான். அந்த வடிவத்தை பார்த்தார்கள். அது கையில்
ஒரு வில் வச்சுட்டு இருக்கிற வடிவம். அந்த வில்லு யாருன்னு கேட்டால் கரும்பு தான் வில்லா. அதே மாதிரி கத்தி, சக்கரம், சங்கம் இவளை தரித்து கொண்டிருக்கிறக்கூடிய அற்புதமான புஷ்பபாணதரா பூவாகிற அம்பு வச்சுட்டு இருக்கிற மதன மூர்த்தியாக பகவான் காட்சி அளித்தான். மதன கிருஷ்ணன், மதன நாராயணன் சொல்லக்கூடிய அற்புதமான வடிவமா. அதை பார்த்து அந்த கோபிக்கு, அந்த வந்திருந்த தேவர்களுடைய ஸ்திரீகள்லாம் மயங்கி போயிருந்தான். இப்படி ஒரு வடிவம் எடுத்து பகவான் தன்னுடைய தன்மையை காண்பிச்சான். இவனை நம்மளால் மயக்க முடியாது என்று மயங்கி போன அப்சர ஸ்திரீகள் திரும்பி போனார்கள். பகவானுடைய தபஸ் தொடர்ந்தது. ஏவம் தபஸ்ய தஸ்தஸ்ய துவாதசாப்தா கதாத்விஜ. எப்படி தபஸ் பண்ணக்கூடிய பகவானுக்கு 12 ஆண்டுகள் கழிந்தன. 12ஆவது முடிவில் ஒரு கார்த்திகை மாதமா, 13ஆவது வருஷம் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி வெள்ளிக்கிழமை மந்திரம் என்கிற பெயருடைய முகூர்த்தம். அதில் தூய்மையான காற்று நாலா பக்கம் வீசித்து எங்கே பார்த்தாலும் தாமரை மனம் கமழ்ந்தது. உத்தராஷாடம் என்று சொல்லக்கூடிய உத்திராட நட்சத்திரமாக அந்த வேளையில் ஜலம் எந்த பார்த்தாலும் எந்த ரிவரில் கூட ஜலம் தண்ணி வெள்ளம் ரொம்ப ப்ளசண்ட்டாக லேமினர் ஃப்ளோன்னு சொல்கிறாளே அந்த மாதிரி அழகாக ஒழுக்கில் போயிட்டு இருந்ததான். 3 உலகங்களும் அமைதியில் நின்றுதான். சூரியன் கூட எல்லா நாளும் இல்லாமல் இன்றைக்கி இன்னும் தேஜஸோடு இருக்கா மாதிரி தெரிஞ்சாலாம். அந்த பத்மசரோஸ் முன்னாடி தபஸ் பண்ணுறார் பகவான். அவர் முன்னாடி இருக்கிற பத்மசரஸ்லேருந்து ஒரு தேர் வந்துதான். அது தங்கத்தாலான தேராம். அந்த தேருக்கு தங்கத்தாலான யானைகள் இழுக்கக்கூடிய தேராக வந்துதான். அதில் உதய சூரியன், ஆயிரக்கணக்கான உதய சூரியன்கள் உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தங்கம் போல ஜொலித்து கொண்டு தங்கத் தாமரைகள்னால் பண்ணப்பட்ட ஆசனத்து மேல் தேரில் பிராட்டி தங்கத் தாமரையில் வீற்றிருந்தவளாக 4 கைகளிலும் தங்க தாமரைகளை ஏந்தி கொண்டு பகவான் முன்னாடி ஆவிர்பவித்தாளாம். బ్రహ్మశ్రీ మల్లాది చంద్రశేఖర శాస్త్రి గారి ధర్మ సూక్ష్మాలు. విదురుడు చెప్పిన మంచి మాటలు వినడం వల్ల సత్సంగత్యం వల్ల ధృతరాష్ట్రుడు బ్రహ్మలోకం పొందాడు అని చెప్పారండి. అంటే సత్సంగత్యము అంటే రామాయణ మహాభారత భాగవత పురాణాలు వింటూ ఈశ్వరుని యందు భక్తి ఉంటే అది కూడా సత్సంగత్యమేనా? పురాణాలు చెప్పిన విధంగా నడుచుకుంటూ ఉంటే అది సత్సంగత్యం కిందే వస్తుందా అని నా సందేహం అండి. పురాణాలు వినటం చాలా సత్సాంగత్యంలో మొదటి సత్సాంగత్యం, సందేహం లేదు. ధృతరాష్ట్రుడు చేసిన సత్సాంగత్యం ఏమిటి? సంజయుడి వల్ల, విదురుడి వల్ల ధర్మం, భగవంతుడి విశేషాలు విన్నాడు. ముఖ్యంగా సంజయుడి వల్ల 18 అధ్యాయాల భగవద్గీత విన్నాడు. విదురుడి వల్ల సమస్త ఆధ్యాత్మిక ధర్మాలు విన్నాడు. వినగా వినగా శ్రవణం వల్ల మననం వస్తుంది, దానివల్ల నిధిధ్యాస వస్తుంది. సగుణ సాకారముందు మనస్సు కుదరటం వల్ల ఉత్తమమైనటువంటి మార్గం కలుగుతుంది. కనుక తప్పకుండా పురాణ శ్రవణం చేయండి. బ్రహ్మశ్రీ మల్లాది చంద్రశేఖర శాస్త్రి గారి ధర్మ సూక్ష్మాలు ఆదివారం ఉదయం 7 గంటలకు, తిరిగి గురువారం రాత్రి 11:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. పౌరాణిక పద్య నాటకం ప్రతి ఆదివారం రాత్రి 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. మహిమాన్వితుడు ప్రతి మంగళవారం రాత్రి
9:30 తిరిగి శుక్రవారం సాయంత్రం 4 గంటలకు. స్పర్శకు శాపము వీడిన అహల్య కథనే విన్నా. కృష్ణుడు మహిమలు చూపాడంటే కథే కదా అనుకున్నా. కథలవి కావని గ్రహించినాను, ఆ మూర్తిని చూసి తరించినాను. గుండెలో నిండిన రూపాన్ని నా కన్నుల ముందు చిత్రించా. చల్లని వెన్నెల చూపులవారు, ధర్మం తానై నడిచేవారు, నడకను నాకు ఒసగినవారు. ఎవరో వారు, ఎవరో మహిమాన్వితుడు ప్రతి మంగళవారం రాత్రి 9:30 తిరిగి శుక్రవారం సాయంత్రం 4 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. నైమిషారణ్య దర్శనం, నవభక్తి నిదర్శనం. రుద్రావత్ ఇది శివ మహిమాన్విత నదీ తీర ప్రాంతం. మహాశక్తివంతమైన శివలింగం ఈ గంగా జలగర్భంలో దాగి యోగ మహిమలు ప్రదర్శిస్తూ ఉంటుంది. భక్తులకు ఒక వినూత్న దివ్య మహిమ ఈ ప్రదేశంలో ప్రత్యక్షానుభవాన్ని కలిగిస్తుంది. ఇక్కడ జలగర్భంలోనున్న శివలింగానికి పాలను నైవేద్యంగా సమర్పిస్తే పాలు ధారగా లోపలికి వెళతాయి. సాధారణంగా ఆకులు నీళ్లలో తేలియాడుతాయి, కానీ ఇక్కడ బిల్వపత్రాన్ని సమర్పిస్తే